பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, தேவன் தாமே இவர்கள் எல்லாருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ரேமா வார்த்தையாக கொடுக்கிறார். உங்கள் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, இன்னும் சொல்ல போனா நம்முடைய உள்ளத்தை தாக்குகிற அநேக பிரச்சனைகள் நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைக்கிறது. வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் கூட அநேக நேரங்கள்ல நமக்கு ஒரு பெரிய போராட்டங்களாய் நமக்கு தெரிவது கிடையாது. ஒரு முள்ளு குத்துச்சினாலோ இல்ல ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டாலோ அது ஒரு பெரிய வலியையும் ஒரு கண்ணீரையும் நமக்கு ஏற்படுத்துவது கிடையாது. ஆனால் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவருடைய உள்ளத்துல இருதயத்துல ஒரு வேதனைகள் பெருக ஆரம்பிக்கிறதோ, சில பிரச்சனைகள் இருதயத்தை தாக்குகிறதோ, சில போராட்டங்களும் சில தோல்விகளும் சில அவமானங்களும் இருதயத்தை தாக்கும் பொழுது நம்மை அறியாமலே நம்முடைய முகங்களில் கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வலி கண்ணீராக வெளியே வர ஆரம்பிக்கிறது. தாவீது சொல்லுகிறார், கண்ணீரினால் என் படுக்கை முழுவதையும் நனைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அவனா தாவீதுடைய இருதயத்துல எவ்வளவு வேதனைகள் இருக்கும். கூர்மையாக்கப்பட்ட நாவுகளினால், சர்ப்பத்தை போல் இருக்கிற நாவுகளினால் விஷத்தை கக்குகிறார்கள். என்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், என்னுடைய இருதயத்தில் ஏற்பட்ட வலி என்னுடைய கட்டிலை நனைக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு வேதனையை கொடுக்கிறது, கண்ணீரை வரவழைக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வேதனையினால உங்கள் இருதயம் அடிபட்டு உங்கள் இருதயத்தில் காயப்பட்டு கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இவர்கள் எல்லாருடைய கண்ணீர்களை தேவன் தாமே உங்கள் முகங்களிலிருந்து துடைப்பார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், உங்கள் கண்ணீர் சாதாரணமானது அல்ல. உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் பெரிய பிரதிபலனை வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீர் ஒவ்வொரு துளியும் அவரால் கணக்கிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய வேலையை புரிஞ்சு கொள்ளுங்க. மனுஷனுக்கு தெரியாது உங்க கண்ணீருடைய வல்லமைய, உங்க கண்ணீருக்கு கிடைக்கிற வேல்யூ மனுஷனுக்கு தெரியாது. ஒருவேளை கணவனுக்கோ மனைவிக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ உங்களுடைய கண்ணீரோட வேல்யூ தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, அவர் உன் கண்ணீரை துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த கண்ணீர் சாதாரணமானது அல்ல. அவருடைய இருதயத்திலிருந்து வருகிற கண்ணீர் வலியின் வேதனை, வலியின் பிரதிபலன். உன் கண்ணீரை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். இந்த கண்ணீர் எல்லாம் உனக்கு மரணத்தை அல்ல. இந்த கண்ணீர் எல்லாம் உனக்கு ஸ்தோத்திரம் கீழான அனுபவத்தை அல்ல. இந்த கண்ணீர் உனக்கு நிந்தையும் அவமானத்தையும் ஸ்தோத்திரம் இன்னும் அழிந்து போகிற நிலைமையை ஏற்படுத்தாது. இந்த கண்ணீரை அவர் துடைக்கும் பொழுது இந்த கண்ணீருக்கு ஏற்ற கெம்பீரமான அறுவடையை இயேசு உனக்கு தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? யாருக்காக கண்ணீர் வடிக்கிறீர்கள்? எதற்காக கண்ணீர் வடிக்கிறீர்கள்? உங்கள் முகங்களில் இருக்கிற எல்லாருடைய கண்ணீரை இயேசு துடைப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் அழ வேண்டிய தேவை கிடையாது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு நமக்காய் வேண்டிக் கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்.
எருசலேமை பார்க்கும் பொழுது எருசலேமுக்காய் கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். லாசர் இறந்த உடனே இயேசு கண்ணீர் விட்டார். அவருடைய பிள்ளையாய் இருக்கிற நான் துடிக்கும் பொழுது, எனக்கு ஒரு இழப்பு வரும் பொழுது, எனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது என்னுடைய கண்கள் கண்ணீர் வருகிறது போல அவருடைய கண்களுக்கும் கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. ஆனா ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, என் கண்ணீர்ல இருக்கிற, என் கண்கள்ல இருக்கிற கண்ணீர் எல்லாம் அவர் தொடச்சிட்டு, நான் கண்ணீர் வடிச்சேன்ல, அந்த கண்ணீருக்கு ஏற்ற ஒரு கம்பீரமான அறுவடையை எனக்கு தரப்போகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்கள், உங்கள் கண்ணீர் யாவையும் அவர் துடைக்க போகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிற நாட்கள் வந்திருக்கிறது. கடந்த 11 மாதங்களாய் எவைகளை குறித்து, யாரை பார்த்து நீ கண்ணீர் வடித்தாயோ, உன் கண்ணீர் யாவையும் இயேசு துடைக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். பைபிள்ல நிறைய இடத்துல அழாதே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. நீ அழாத, நீ அழாத, உனக்கு என்ன சம்பவித்தது, நிறைய வார்த்தைகள் வரும். ஆகாரின் கண்ணீரை பார்த்து இறங்கின ஆண்டவர் அல்லவா? அழுகையின் சத்தத்திற்கு பதில் கொடுத்த ஆண்டவர் அல்லவா? எதை நினைத்து கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்ணீருக்கேற்ற சில பிரதிபலனை கர்த்தர் தரப்போகிறார். எதிர்கால வாழ்க்கை அடைப்பட்ட நிலைமையில் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? சரீரத்தில் அநேக வியாதியோடு கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பிள்ளைங்க வாழ்க்கையை நினைச்சு அதிகமாய் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அநேக கடன் பிரச்சனை, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எனக்கு கடன் இருக்கிறது, இவைகளை இருந்து எப்படி வெளியே வர முடியும்? சாப்பிட முடியாம, தூங்க முடியாம கண்ணீர். தாவீது சொன்ன வார்த்தை தான், என் கண்ணீரே எனக்கு உணவாயிடுச்சு. அந்த நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ரேமா வார்த்தையாய் கதறுகிறார். உங்கள் முகங்களில் இருக்கிற கண்ணீர் யாவையும் அவர் துடைக்க போகிறார். Praise God, hallelujah. அவர் துடைக்க போகிறார். நம்ப ஆரம்பியுங்கள். Praise God. ஒரு மனுஷன் தொடச்சான்னா அது அந்த 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 லிமிட்டுக்கு தான் அந்த கண்ணீர் மறைய ஆரம்பிக்கும். ஆனா அப்பா தொடச்சார்னா அது முழுவதுமாய் நீக்கி போடுவார். Praise God. யாவையும் நீக்கி போட போகிறார். உங்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைத்து அவர் இல்லாமலாக்க போகிறார். Oh, praise God, hallelujah. நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். படுக்கையே கண்ணீராய் இருக்கிறதா? கண்ணீரே உணவாய் இருக்கிறதா? தோத்திரம். உங்க இருதயத்தின் வழிய கண்களின் மூலமாய், கண்ணீரின் மூலமாய் அப்பா சமூகத்தில் அன்னாளை போல ஊற்றி கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய முகத்தில் இருக்கிற கண்ணீர் யாவையும் துடைத்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யாருக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. கண்ணீர் துடைக்கப்படுகிறது மாத்திரமல்ல, உன் கண்ணீரை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறபடினால், உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துருத்தியிலே கணக்கிலே வைத்திருக்கிறபடினால், உங்கள் கண்ணீருக்கு ஏற்ற சில கம்பீரமான அறுவடையை இந்த நாட்களில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உங்க கண்ணீருக்கு ஏற்ற சில அற்புதம் உங்களுக்காய் நடக்க போகிறது. உங்க கண்ணீருக்கு ஏற்ற சில அதிசயத்தை ஆண்டவர் நீங்கள் காணும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். எந்த கண்களினால் நீங்கள் கண்ணீர் வடித்தீர்களோ அதே கண்களினால் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு கலிகூற போகிறது. பிரைஸ் காட். நம்புங்கள். நான் அழக்கூடாது, நான் கண்ணீர் சிந்தக்கூடாதுன்னு தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எனக்காய் அவ்வளவு வேதனைப்பட்டார், அவ்வளவு கஷ்டப்பட்டார். நான் சொல்லுகிறேன், அந்த பாடுகளின் வல்லமை, அந்த சிலுவையின் வல்லமை உன் இருதயத்தில் வழியாய் வெளியே வருகிற எல்லா கண்ணீரை துடைக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்க வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கம்பீரமான அறுவடை வரப்போகிறது. உங்க கண்ணீருக்கு ஏற்ற ஒரு பெரிய அறுவடையை நீங்க பார்க்க போறீங்க. சோத்திரம். உங்க பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுடைய அறுவடையை நீங்க பார்க்க போறீங்க. உங்க கையின் பிரயாசத்திற்காய் கண்ணீர் வடிக்கிறீர்களா? அதற்கேற்ற அறுவடையை நீங்க பார்ப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் தாமே இவர்கள் எல்லாருடைய முகங்களில் இருக்கிற கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரம் இவர்கள் எதற்காய் கண்ணீர் வடிக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால அவருடைய கண்ணீர்கள் எல்லாம் இந்த நாட்களில் துடைக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறப்பா. அவர்கள் முகங்களில் ஆண்டவர் எவைகளை நினைச்சு, எதை நினைச்சு சொத்துறோம் அவர்கள் இதுவரை கண்ணீர் வடித்தார்களோ அந்த கண்ணீர் எல்லாம் இன்றைக்கு துடைக்கப்படுவதாக. அவர்கள் வடித்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு கம்பீரமான அறுவடையை என் தேவனீர் கட்டளையிடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய அற்புதங்களை கர்த்தர் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.
ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்து கண்ணீருக்கேற்ற கம்பீரமான அறுவடையை அப்பா உங்களுக்கு தரப்போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.